நல்லுள்ளம் கொண்ட மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மூணார் சீரீஸில் நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது கண்ணன் டெவன் டீ ஃபேக்ட்ரி. இது மூணார்லேருந்து 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் தேவிக்குளம்ன்ற பிளேஸில் இருக்குது. ஸோ இதான் உள்ளே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு டீயை பற்றி சொல்லுவாங்க. உங்களுக்கு டீயோட ஸ்டேஜஸ் என்னன்னு பற்றி சொல்ல ஆரம்பிப்பாங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு உள்ளே வந்தோடனே ஒரு ஏவி மாதிரி போட்டு காட்டுவாங்க. அவங்க என்னென்ன ப்ராசஸ் பண்ணுறாங்க அப்படின்றத அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஸோ இது டீ என்னென்ன ப்ராசஸில் ஃபர்மெண்ட் ஆகுது அதோட மிஷின்ஸ் பற்றி இங்கே காட்டுறாங்க. ஸோ மூணார் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு பேர் தான் டீ எஸ்டேட்டில் ஃபேமஸ். ஒன்று கண்ணன் தேவன், இன்னொன்று டாட்டா. சரிங்களா? ஸோ இப்போ உள்ளே பாருங்கள் எவ்வளோ பெரிய ஃபேக்ட்ரி இது. ஸோ என்னென்ன ப்ராசஸ் நடக்குதுன்னு உங்களுக்கு அப்படியே காட்டுறேன் பாருங்கள். இதுக்கு என்ட்ரி டிக்கெட் பர் ஹெட்டுக்கு 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் உள்ளே வந்தோடனே உங்களுக்கு செட் ஆஃப் கைடு இருப்பாங்க. தமிழ் லாங்குவேஜ், இங்கிலீஷ், மலையாளம், எந்த லாங்குவேஜ் வேணுமோ அந்த லாங்குவேஜ் கைடு உங்களுக்கு ரெடியாக இருப்பாங்க உங்களுக்கு ப்ராசஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த டீயோட லீஃப் பார்த்திங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு ப்ராசஸ் இருக்குது. பிடி பிகோ டஸ்ட்டுன்னு ஒரு மாதிரி சொரன்னு இருக்கும். இது பிபி ப்ரோக்கன் பெக்கோன்னு சொல்லுவாங்க. இது ஒரு வெரைட்டி. நெக்ஸ்ட்டு ப்ரோக்கன் பெக்கோ ஸ்மால், இது ஒரு வெரைட்டி. இந்த மாதிரி ஒரு 3-4 வெரைட்டி வச்சுருந்தாங்க. உங்களுக்கு நான் சிலது மட்டும் ஃபோட்டோ எடுத்துருக்கேன். ப்ரோக்கன் ஆரஞ்சு பெக்கோ ஸ்மால், இது ஆரஞ்சு ஃப்ளேவர். எவ்வளோ பெரிய மிஷின் பாருங்க, ஃபுல்லாக ஒர்க் போயிட்டு. இவங்களோட பிராண்ட் பார்த்திங்கன்னா ரிப்பிள் டீ. இப்போ இந்த இது முடிஞ்சோடனே உங்களுக்கு அந்த கைடு எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஸோ அதை கொஞ்சம் கேளுங்க. என்ன ப்ராசஸ் டீலாம் நம்ம சாதாரணமாக நினச்சிட்டோம் டீ செடினா, ஆனால் டீ மரம். ஏன்னா சைனாவில் அது வெட்டில் அப்படின்னா பெரிய மரமாகிடுமாங்க. நீங்களே கேளுங்க. But basically tea is a tree. So it will be grown up like a 20 to 40 feet. So it should become a tree, we cannot pluck the leaves. So that's why every 3 years we have to grow with the tea plantation, like a 32 inches. Munnar the plantation are like 145 years old, so probably like in 1877 tea plantation Munnar, so approximately like 145 years old. Sure. Sir, we have in the same plantation we are producing 4 different type of teas. Then we have to pluck the 3 leaves. So in the 3 leaves we are producing 4 different kind of teas. So the bigger leaf is called black tea. So the bigger leaf is called black tea. The tender leaf is called green tea. The top 1/4 bud is white tea. You know white tea? Yeah. So the white tea is more antioxidant, like very far from green tea, because green tea have an antioxidant like 30 to 40%, but white tea have an antioxidant like 88%. So it's better from green tea, like 10 times better than green tea. So the white tea can further health benefits like heart block, prevent to cancer, increase immunity power, reduce aging process, etc. Okay. So the white tea is more expensive in the world. So 1.3 million per kg. Okay. The black tea we have to roll it. So this is purely water-based tea. So we cannot add with milk. So because it's not give much more color, we give the medium stronger. So that's purely water-based tea. Like similar to like Sulaimani tea, like English breakfast tea, water. என்னதான் ஃபேக்ட்ரி பெருசாக இருந்தாலும் ஒரு சின்ன விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 100 ருபீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. பட் அந்த 100 ருபீஸ்க்கு ஒரு சாம்பிள் டீ கூட கொடுக்கல. அந்த ஒரு டீயும் 10 ருபீஸ் 25 ருபீஸ்ன்றாங்க. அது கொஞ்சம் கரெக்ட் பண்ணணும். அது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்களோட ஸ்டாலு வெளியிலே அவங்களோட ஸ்டால் இருக்கும், அங்கேயும் வாங்கிக்கலாம். ஸோ இந்த இடம் தான் ஒரு டீ 10 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ 100 ருபீஸ் கொடுத்து ஒரு டீ கூட கொடுக்கலன்னா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இதை முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே அன்றைக்கி ஈவினிங் மார்க்கெட்டில் ஒரு சின்ன வாக் மாதிரி போனோம் ஷாப்பிங்க்கு. அந்த வீடியோ தான் அது. இங்கே கை கீழே இருக்கு. எல்லாரும் குளிர்தே, குட்டாக்கு குளிர்தா. ஓகே மக்களே, இந்த வீடியோ இதோட எண்ட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய் பாய். எல்லோரும் சேஃபாக இருங்க.